ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெண் வந்து ஒரு குருக்கிட்ட போய், குருவே, என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்கிறதே இல்லை, ஏதாச்சும் மூலிகை கொடுங்க அப்படின்னு அந்த குருக்கிட்ட அந்த பெண் வந்து கேட்குறான். அதுக்கு அந்த குரு வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறார், உன்னால் முடியும், உன் கணவர் உங்ககிட்ட பாசமாக இருப்பார், கவலைப்படாத அப்படின்னு எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் வந்து அந்த பெண் வந்து கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு கண்டிப்பாக மூலிகை வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த மூலிகை தயாரிக்கணும்னா ஒரு புலியோடைய முடி வேணும், போய் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். புலி வந்து ஒரு கொடிய மிருகம், அந்த முடி வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதோட அந்த பெண் வந்து அடுத்த நாள் காட்டுக்கு போகிறான். புலிகிட்ட போகும்போது புலி உருமுது, அவட பயந்து வந்துடுறான். அடுத்த நாள் போகிறா, புலி உருமுது, பயந்து வந்துடுறான். இப்படியே டெய்லி தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த புலி வந்து உருமுறதை விட்டுருச்சு. இன்னொரு நாள் அந்த டெய்லி போகும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் புலி உருமுறதை விட்டுருச்சு, பக்கத்தில் போய் நிற்கிறான், ஒரு முடியை பிடிங்கிட்டு வந்துடுறான். அந்த புலி வந்து ஒன்றுமே பண்ணலை. அப்போ அந்த முனிவர்கிட்ட போய் கொடுக்குறான். அப்போ முனிவர் சொல்கிறாரு, எப்படி இது முடியும், உன்னால் இது சாத்தியமாகிருக்கு. புலி வந்து ஒரு கொடிய மிருகம், அந்த புலியவே உன்னுடைய அன்புக்கு நீ அடிமையாக்கிட்ட. அப்போ உன்னுடைய புருஷனை நீ அன்புக்கு அடிமையாக்க முடியாதா? உன்னால் கண்டிப்பாக முடியும். இனிமேல் உனக்கு இந்த மூலிகை தேவைப்படாது. கரைப்பவர் கரைத்தால் கல்லும் கரையும், எறும்பூர கல்லும் தேயும். அந்த மாதிரி உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் உன் கணவரை திருத்த முடியும், உங்கள்கிட்ட வந்து பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், நம்ம முயற்சிகள் வந்து தோற்று போகுது. முயற்சிகள் தோற்று போனாலும் உன்னுடைய முயற்சி வந்து நம்ம எடுக்கிற முயற்சி எப்பயுமே கைவிடக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் சொல்லியிருக்கா? நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் நினைத்த காரியம் நடக்கிற வரை நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். போராடி தோற்றுப்பார், உன்னை தோற்றவனும் உன்னை மறக்க மாட்டான். உடிக்கை இழந்தவன் கைப்போலாங்க, இடுக்கண் களைவுதான் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு துன்பம் வர வேலையில் ஓடி வந்து உதவணும். அவங்க தான் வேறு யார், நமக்கு உண்மையான தோழர்கள், நண்பர்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உலகின் 6 சிறந்த மருத்துவர்களை நண்பர்கள் இருக்காங்க. நான் நேற்று கூட வீடியோ போடும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு சூரிய ஒளி, நெக்ஸ்ட்டு டயட், ரெஸ்ட்டு, தன்னம்பிக்கை, உடற்பயிற்சி, லாஸ்ட் என்ன, நண்பர்கள். இந்த உலகின் 6 சிறந்த மருத்துவர்களில் நண்பர்களும் இருக்காங்க. ஸோ நல்ல நண்பர்கள் நமக்கு எப்படி, நம்ம உடம்புல இருந்து ட்ரெஸ்ஸு வந்து கலண்டு விழுந்தால் நம்ம கைகள் தானாக போய் அதை பிடிக்கும். உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கண் களைவுதான் நட்பு. இடுக்கன்னா துன்பம் களைவுதான். துன்பம் வரும் வேலையில் நம்ம கேட்காமே ஓடி வந்து நமக்கு உதவுவாங்க. அவங்க தான் யார், உண்மையான தோழர்கள். நமக்கு இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி வந்து நம்ம நன்றி சொல்லணுமே தெரியல. தொடர்ந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை நம்ம முடிக்க முடியாது. தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். டெய்லி ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணுறதில்ல. டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், மோட்டிவேஷன் ஸ்பீச்சு, ஸ்டோரிஸு, அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்து தான் இருக்கோம். டெய்லி நம்ம கொடுத்து தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேக்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம போட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணுறதில்ல. கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் தான் வந்து என்னுடைய வறுமையை வந்து நீக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து நம்ம டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, ஸ்டோரிஸு எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம். பாருங்கள், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். நம்ம அன்பை விதைத்தா அன்பு தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஒரு விவசாயி வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து மழை சரியாக வரதில்லை, சில நேரங்களில் காற்று சரியாக வீசுறதில்லை, ரொம்ப வீசுது காற்று.
இந்த மாதிரி வந்து வேதனைப்படுறாரு. ஏன்னா பயிர் வந்து ஒழுங்காக வந்து விளைய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. கடவுள்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ கடவுள் வராரு, உனக்கு என்ன வேணும்? காற்று, வெயில், மழை, இதை 3ஐயும் நீ வச்சுக்க, நீ நினச்ச நேரத்தில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் வந்து பயிர் எதனா உழுது போட்டு பயிரெலாம் உழுது போட்டு விதைக்கிறான். விதைச்சிட்டு கரெக்டாக மழை வரும்னு சொன்னால் வருது. அதே மாதிரி காற்று வந்து சீராக கரெக்டாக வீசுன்னு சொல்கிறான். கரெக்டாக வீசுது. அவனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெயில் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறான். நெல் கதிர் வந்து நல்லா வளருது. அறுவடை காலத்தில் அறுவடை பண்ணி அந்த நெல்லை இது பண்ணி பார்க்குறாங்க. அதில் நெல் இல்லை, நெல்லுக்கு பதிலாக என்ன இருக்குது? பதர் இருக்குது. அப்போ கடவுள் வராரு. கடவுள் வந்து நான் வந்து சில நேரங்களில் மழை வந்து கம்மியாக கொடுப்பேன், சில நேரத்தில் அதிகமாக கொடுப்பேன். அப்போ தான் வந்து அந்த வேர்கள் வந்து ஆழமாக போய் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி காற்று சில நேரத்தில் நல்லா வீசும், வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காகும். எல்லாமே இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தால் தான் என்ன, கஷ்டங்கள் நமக்கு ஏன் வருது? நம்மளை வந்து ஒரு சிற்பமாக செதுக்கிறதுக்கு தான் அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ தான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நெல் நல்லா தான் வந்துச்சு. ஆனால் நீ வந்து உனக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திட்ட. அதனால தான் என்ன, நெல்லுக்கு பதிலாக பதர் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம வந்து பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் நம்ம வந்து எதிர்கொள்ள துணியுங்கள். பயந்தால் வந்து உங்களால் எந்த ஒரு வரலாறுமே படைக்க முடியாது. எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை நம்ம வந்து வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை தான். யார் சொல்கிறா? ஹெலன் கெல்லர். மகிழ்ச்சியான வாழ்க்கைனா என்ன? தடைகள் இல்லாமல் வாழ்கிறது இல்லை. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நம்ம வந்து வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை தான் என்னது, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய முடியும். யார் சொல்கிறா? ஹெலன் கெல்லர் சொல்கிறாங்க. எதையுமே வந்து நம்ம என்ன, ஒரு பெருமைக்காக செய்யக்கூடாது. உன்னுடைய மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை நீங்கள் பெருமையோடு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு தோல்வி அடையும் போது இன்னொரு வந்து வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு வந்து திறக்கப்படுகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மூடப்பட்ட கதையை பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதையை வந்து தவற விடுகிறோம். ஒரு தடவை தோல்வி அடைந்தால் நமக்கு என்ன ஆகும்? மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தோல்வியை நினச்சி பயந்து போய் முடங்கி போய் கலந்துடுறோம். மீண்டும் நம்ம எழுந்து வரணும். நம்ம வந்து எழுந்து வந்து என்ன பண்ணணும்? இன்னொரு வாய்ப்பு நமக்கு வரும். அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வெற்றி அடைய முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, நீ ஏன் எக்ஸாம் பாஸ் பண்ணல, நீ ஏன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற, இது மாதிரிலாம் வந்து நமக்கு லைவ் வீடியோலாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், 2022 நான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். ஆனால் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி எனக்கு இந்த அப்பா இறந்துட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது எல்லாருக்குமே. அது தெரியாமல் வந்து நிறைய பேர் நம்ம வந்து அவங்கள காயப்படுத்தி விடுறோம். அதான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ என்னாலையும் முடியுது. நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னா மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருப்பேன், நல்ல மார்க் எடுத்துப்பேன். அப்போ எல்லாராலையும் முடியுது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் அவங்களுடைய வேதனை வலிகள் தெரியாமல் நம்ம வந்து அவங்கள காயப்படுத்திடுறோம். ஒரு 2 மரம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். 2 மரம் இருந்துச்சு. ஒரு பறவை போய் ஃபஸ்ட்டு உள்ள மரத்துகிட்ட கேட்குது, நான் வந்து உன்னுடைய மரத்தில் கூடு கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மரம் என்ன சொல்லுது? வேணாம் நீ போயிரு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பறவை வந்து பக்கத்தில் உள்ள மரத்தில் போய் கேட்குது, நான் மரத்தில் கூடு கட்டிக்கலாமா? கட்டிக்க அப்படின்னு சொல்லுது. அந்த பறவை வந்து கூடு கட்டி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருது. ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெவியான மழை பெஞ்சுது. ஆற்றுல வெள்ளம். இந்த அனுமதி கொடுக்காமல் போச்சுல, அந்த மரத்தை வந்து வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போகுது. அப்போ அந்த பறவை வந்து பார்த்து சிரிக்குது. எனக்கு நீ அனுமதி கொடுக்கல, உனக்கு வந்து இது தேவை தான். அப்போ பார்த்து சிரிக்குது. அப்போ அந்த மரம் சொல்லுது, நீ வந்து என்னுடைய வேதனைகள் வலிகள் தெரியாமல் பேசுகிற. நீ வந்து என்ற அனுமதி கேட்க வரும்போது என்னுடைய வேர்கள் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதனால தான் உனக்கு நான் அனுமதி கொடுக்க முடியலை. அது தெரியாமல் நீ சிரிக்கிற. அப்புறம் தான் வந்து அந்த பறவை உணர்ந்துச்சு, ஐயையோ நம்ம வந்து அதுக்கு வந்து வேதனை வலிகள் இருந்திருக்கு, அதை தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேசிட்டோமே அப்படின்னு வந்து வருத்தப்படுச்சு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்களுடைய வேதனைகள் வழிகள் தெரியாமல் நம்ம வந்து அவங்கள ஏதாச்சும் சொல்லிடுறோம், திட்டிடுறோம், எதாவது பண்ணிடுறோம். அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவங்களுடைய வேதனை வழிகள் நமக்கு புரிய வரும்போது நம்ம பேசினது தப்பு அப்படின்னு நம்ம உணர்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏழைகளுக்கு நம்ம உதவணும் கண்டிப்பாக. அதான் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அன்பை விதையுங்கள், அன்பே கிடைக்கும். தீமை செய்தவருக்கு நம்ம நன்மையை செய்ய வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.